அதே மாதிரி ஒரு வேளை இன்னைக்கு ஒரு சில பேர் நீங்கள் வந்து என்னோட பாவம் நான் வந்து முன்னாடி ஆண்டவருக்குள்ளே நல்லா இருந்தேன், ஆனால் இப்போ ஏதோ ஒரு காரியத்தினால நான் விழுந்து போயிட்டேன், இனி நான் ஆண்டவர்கிட்ட போனால் அவர் என்னை ஏற்றுக்கிடுவாரா, என் பாவத்தெல்லாம் அவர் மன்னிப்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நீங்கள் உண்மையாக அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்களோட பாவத்தை சொல்லி இப்படி பண்ணிட்டேன், என் மேலே தான் தப்பு, நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உண்மையாக நீங்கள் கேட்பீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களை வந்து மன்னிச்சிருவார். நீங்க ஏன் தனியா நிக்கிறீங்க? ஒரு குற்ற மனசாட்சி நம்மளுக்குள்ள வந்துடும். பாவம் வந்துட்டா, நம்ம பாவம் செஞ்சுட்டாலே நமக்கு வந்து, ஏன்னா நம்ம வந்து தேவனை நேசிச்சிருக்கோம், அவர் கூட பேசியிருக்கோம், இப்ப திடீர்னு தேவனை விட்டுட்டு நம்ம பின்னாடி ஓடி பாவத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு சங்கடமா இருக்கும் இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் தூரமாலாம் போல பக்கத்துலதான் நிக்காரு. அவரு பார்க்க முடியாம நம்ம பாவம் வந்து நம்மளுக்கு வந்து தடையா இருக்குது. அப்ப நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்? மறுபடியும் அந்த பாவத்துல அப்படியே விழுந்துடாம, ஆண்டவரே நான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிங்க, தப்பு என் மேலதான்ப்பா, நீங்க என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க மறுபடியும் வந்தா அவர் அன்பாய் உங்களை சேர்த்துக்கொள்வார். சரியா? அத மாதிரி இந்த வாலிப வயசுல நம்ம வந்து சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்றாரு. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்ம ஆண்டவர் தான் நினைக்கணும். இந்த வாலிப வயசுல நம்ம ஆண்டவர் தான் நினைக்கணும். அதான் ஆண்டவரோட விருப்பம். நீ வந்து எனக்கு பிரியமான குமாரன் அல்லவா, நீ எனக்கு பிரியமான மகள் அல்லவா, நீ என் கூட பேசு, நீ என்னோட நேரத்தை செலவிடு அப்படின்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கறாரு. இந்த வாலிப வயசுல தேவையில்லாத காரியத்தை பண்ணிக்கிட்டு அவருக்கு பிரியமில்லாத வழியில நடந்தோம்னா நிச்சயமா அது நம்ம எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்காது. அதனால நம்ம அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவரோடு கூட வாழுங்க, அது மட்டும் போதும். அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த மனுஷனாலும் உங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்த முடியாது. இன்னைக்கு நல்லா பேசுவாங்க, நாளைக்கு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதுதான் மனுஷனோட வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் அப்படி பண்ண மாட்டாரு. ஒரு நாளும் நம்மளை வெறுத்து தள்ளாதவர். சரியா? அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.